கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1170க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:93 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தைகளாய் அவன் நம்பி அந்த கட்டளைகளை மறவாதபடி வாழ்ந்து கொண்டு வந்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒருபோதும் உம்முடைய வார்த்தைகளை நான் மறக்க மாட்டேன். இன்னொரு வழிகளிலே பார்ப்போமானால், எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மறக்க மாட்டேன். வாழ்வின் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதது. எப்படி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ, அதே போலதான் அவருடைய வார்த்தைகள் என்றைக்கும் மாறாதது. ஆண்டவருடைய வார்த்தைகளிலே ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, பலம் உண்டு. எனவேதான் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கட்டளைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரர். அது மாத்திரமல்ல, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் சோர்ந்து போயிருக்கிற, விழுந்து கிடக்கிற மனிதனை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை சங்கீதக்காரன் நம்பினதினால் உயிர்ப்பிக்கப்பட்டார். எனவேதான் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். இன்றைக்கும் யார் எனக்கு உதவி செய்யக்கூடும்? யார் என்னுடைய வாழ்நிலையை, என்னுடைய சூழ்நிலையை அறிந்து எனக்கு உதவுவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தை உனக்கு உதவி செய்யும். அதை மறவாதபடி அதை கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுகிற சூழ்நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். நான் முதலிலே சொன்னதை போல தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன், வல்லமை, பலன், ஆறுதல், தேற்றுதல் எல்லாம் உண்டு. எனவே தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்ததை போல உலர்ந்த சரீரத்தை, உலர்ந்த வாழ்க்கையை, உலர்ந்த தொழிலை, உலர்ந்த வியாபாரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஒரு மனிதன் நடப்பான், ஆனால் அவனுடைய வாழ்நாளிலே அவன் நிச்சயம் உயிர்ப்பிக்கப்படுவான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் யார் யார் உயிர்ப்பிக்கப்படாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் உயிர்ப்பிக்கட்டும் ஐயா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் நம்புகிற பொழுது அவைகள் ஹல்லேலூயா அவர்கள் வாழ்வில் விழுந்து போன காரியங்களிலிருந்து எழும்பி பிரகாசிக்க செய்யும் என்று நம்புகிறோம். இன்றைக்கும் ஏதோ சூழ்நிலைகளால் விழுந்து போயிருக்கிற மனிதனை நீ உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, நீ எழுந்து பிரகாசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகள் உனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கைக்கொள் மகனே, நீ உயிர்ப்பிக்கப்படுவாய்.
உன் தொழில் உயிர்ப்பிக்கப்படும், உன் வியாபாரம், உன் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.